வாடிவாசல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அத ரீசென்ட்டா நடந்த ஒரு இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, நம்ப கலைப்புலி தானுவே வந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த படம் கண்டிப்பா வருங்க. ஆனா வராமலாம் போகாதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லிட்டாரு. 6 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம சூர்யா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சூர்யா 44 ஷூட்டிங்லும் ரொம்ப பிஸியா இருக்காரு. அந்த பக்கம் வெற்றிமாறன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, விடுதலை பார்ட் 2 ஷூட்டிங்லும் ரொம்ப பிஸியா இருக்காரு. ஸோ 2 பேருமே முடிச்சுட்டு வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்டிங்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க மூவி டீம். அதாவது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பா வந்து ரொம்ப சீக்கிரமா ஷூட்டிங்க முடிக்கவும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வந்து ஒரு ஆபத்தான விஷயம் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து காளையை பேஸ் பண்ணி இந்த படம் வரதுனால, ஸோ இந்த காளைக்கான சிஜி ஒர்க்கும் அதே மாதிரி ரோபோட்டிக்கில் ஒரு காளையை உருவாக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அதெல்லாமே இவங்க கைக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சீன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சூர்யா வந்து வீட்லேயே ஒரு காளை மாடை வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்க. மேஜர் ஃபைட் சீக்வன்ஸு அதே மாதிரி காளை அடக்கிற சீன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஜியும் அதே மாதிரி அந்த ரோபோட்டிக்கில் செஞ்ச காளையும் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிறைய ரூமர் போயிட்டுருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா, அமீர் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுவாங்க. சூர்யா மட்டும் தான் இந்த படத்தில் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காரு. அமீர் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட டேரக்டர் வெற்றிமாறன் தான். இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போடுறாங்க. ஆல்ரெடி இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆன ஒரு சின்ன ஷூட்டிங் கிளீம்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில் வேறு லெவல் ஐப்பு கிரியேட் பண்ணியிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.